ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டாக மலையாளத்தில் வெளியான மரண மாஸ் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பயங்கரமான சீரியல் கில்லரை பற்றி தான் நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா 90வது காலகட்டத்தில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தரை வாழைப்பழத்தில் விஷத்தை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அவர் இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவரோட மனைவியும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு அப்போ 8 வயசுல ஒரு குட்டி பையன் இருந்திருக்கான். அந்த பையனுக்கு அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணவங்கள பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி ஒரு வெறி இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்காக 25 வருஷம் அந்த பையன் காத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ கையில ஒரு சீப்பு வாழைப்பழத்தோட ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்கள கெட்டி போட்டு இவர் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு போல. அவரும் இவரை பார்த்ததும் என்னை அடிக்காத என்னை வெட்டுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா இந்த ஆளு அவரை பயங்கரமா கொலை பண்ணிட்டு அவரோட வாயை திறந்து வாயில அவர் கொண்டு வந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு அங்கேருந்து ஓடுறாரு. ஆக்சுவலாக இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நியூஸ் சேனல்ஸில் ஒரு சீரியல் கில்லரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சீரியல் கில்லர் தான் இவர். இப்போது அடுத்த நாள் திரும்பவும் நியூஸ் சேனலில் இவர் பண்ண இந்த கொலையை பற்றி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்தில் 2 கொலை நடந்திருக்கு. 2 கொலையுமே ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. 2 கொலைக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன 2 பேரும் ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களோட வாயில ஒரே மாதிரி வாழைப்பழமும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த சீரியல் கில்லர் கண்டிப்பாக வயசான ஆட்களை தேடி தான் கொலை பண்ணுறவனா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது சம்மந்தமாக ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க. அப்போது ப்ரெஸ்காரங்களும் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, சீரியல் கில்லரை எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸரும் இந்த கேஸை நாங்கள் டிஎஸ்பி அஜய் ராமச்சந்திரன் கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அவர் தீவிரமாக விசாரித்து உண்மையான சீரியல் கில்லர் யாருங்கிறத கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ டிஒஎஸ்பியை காட்டுறாங்க. இந்த டிஒஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு யாருமே கிடையாது. அவர் கூட பக்ரூன்னு ஒரு நாய் தான் இருந்திருக்கு. அந்த நாயை இவர் பாசமாக செல்லமாக வளர்த்தி வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நாய் திடீர்னு காணாமல் போயிருக்கு. ஸோ அதனால பயங்கர வருத்தத்துலையும் இருக்காரு. இப்போ நம்ம டிஒஎஸ்பி கிட்ட பிரஸ்காரங்க எல்லாரும் அந்த சீரியல் கில்லரை பற்றின கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக டிஒஎஸ்பியும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நான் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை கொடுக்க போறோம்னு இவர் அனௌன்ஸ் பண்றாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல டைகர்னு ஒரு போலீஸ் அவரோட டீமோட சேர்ந்து ஒரு வீட்டை சுத்தி அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு பையனை பிடிக்கிறாங்க. இவனோட பேரு லூக். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்டு முன்னாடி ஊர் மக்கள் எல்லாருமே கூட்டமா கூடிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவர் அதில் அந்த சீரியல் கில்லரை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் தானாக உருவாகிறதில்ல, நம்மளோட சமூகம் தான் அந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸை உருவாக்கி விடுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சீரியல் கில்லராக நம்ம ஹீரோவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் தான் போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி இவங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போனதுமே அவரை அங்கேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக அவருக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சார் இவனை விட்டுருங்க சார், அடுத்த வாரம் இவன் ஃபாரின் போக வேண்டியது இருக்கு, அதுக்காக ஊர் மக்கள் நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து 16 லட்சம் ரூபாய் இவனுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இப்போ வெளியில பயங்கரமா சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி போலீஸ்காரங்களும் வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா மொத்த ஊர் மக்களும் நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டேஷன் முன்னாடி கூடியிருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு பெரிய ஆளான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஸ்டேஷனையே ஃபோட்டோ எடுத்து OLXல சேலுக்கு போட்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்டின் சர்ச்சஸ்ல எல்லாம் பாவ மன்னிப்பு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி பாவ மன்னிப்பு எடுக்கிற இடத்துல மைக்கு செட் பண்ணி அங்கே பேசுறது வெளியே எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பண்ணுறது. ஹிந்து கோயில்களில் அந்த குழங்கள்ல எல்லாம் ஹலால் சிக்கனை போட்டு மீன்களை பிடிச்சி மத கலவரத்தை உண்டு பண்ணது. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இதுக்கப்புறமா இவரை ஊரில் வச்சிருந்தா சரி வராது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மக்கள் எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒன்று சேர்ந்து 16 லட்சம் ரூபாய் காசு திரட்டி அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட ஊர் மக்களும் சார் நீங்க இவனை வெளியே விட்டுருங்க, நாங்க இவனை பத்திரமா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே இவனை முதல்ல இங்கிருந்து அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நாங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போறாரு. அந்த பொண்ணோட பேரு ஜெஸ்ஸி. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பாக்ஸிங் கத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி பயங்கரமா பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு இப்போ நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால நாம பிரேக்கப் பண்ணிடலான்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க.
அங்க கட் பண்ணா இப்போ கேரளாவோட ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ காட்டுறாங்க. அங்க ஒரு மேடம் சீனியர் ஆஃபீஸர கூப்பிட்டு, "ஏன் இன்னும் அந்த டெலிவரி போய் சேரலன்னு?" சொல்லி கேட்கும்போது, "அதுக்கு எஸ்கே தான் மேடம் இன்சார்ஜ். அவர் தான் இன்னும் முடிக்கல" அப்படின்னு சொல்றாரு. அந்த எஸ்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாருமே இல்ல. ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்த்தோம்ல ஒரு சீரியல் கில்லர் அவர்தான். அவரு கேரளா ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டே. அன்னைக்கு நைட்டு மிட் நைட் 12 மணிக்கு நம்ம ஹீரோயினோட தாத்தாவும் பாட்டியும் கேக்க கொண்டு வந்து ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்பா அம்மா கிடையாது. நம்ம ஹீரோயினை தாத்தா பாட்டி தான் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் 12 மணிக்கு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட பர்த்டேக்கு நம்ம ஹீரோயினோட பாட்டி ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெப்பர் ஸ்ப்ரே தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ சீரியல் கில்லர் வேற பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கிறதா நியூஸ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உன்னோட சேஃப்காக இது வச்சுக்கோ, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ ஒரு ஆசிரமத்தை காட்டுறாங்க. அந்த ஆசிரமத்துல ஒரு பெரியவரை அவரோட பையன் கூட்டிட்டு வந்திருக்கான். என்னன்னா இந்த பையன் வந்து வெளிநாட்டுக்கு போக போறான் போல. ஸோ அதனால அந்த வயசானவரை பார்த்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை இங்க சேர்த்து விடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அந்த ஆசிரமத்துல இருக்கவங்களுக்கு இந்த பையன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு. அதனால இந்த பையனை தனியா கூப்பிட்டு, எதனால நீங்க உங்க அப்பாவை இங்க விட்டுட்டு போறீங்க, வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவரும் உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அவரு அவரோட மருமக கிட்டயே தப்பா நடக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரை இங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இப்ப அந்த பக்கம் ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அந்த வயசானவரோட வீட்டுல வேற யாருமே இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க போல. அந்த நேரம் பார்த்து இந்த சீரியல் கில்லர் அந்த வயசானவரை தூக்கிட்டு ஒரு தோப்புக்குள்ள கொண்டு போறாரு. அங்க கொண்டு போய் இந்த வயசானவரை பயங்கரமா கொலை பண்ணிட்டு அவரோட வாயிலையும் ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு மரத்துக்கு மேல உட்கார வச்சுட்டு போயிடுறான். இப்போ இந்த பெரியவரை கொன்னதுக்கு அப்புறமா அடுத்த நாள் நைட்டு ஆசிரமத்துல ஒரு வயசானவரை சேர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த வயசானவரை கொலை பண்றதுக்காக அவரோட வீடு தேடி அந்த கில்லர் வந்திருக்கான். இப்போ இந்த சீரியல் கில்லரும் வீட்டுக்குள்ள அந்த வயசானவரை தேடி பார்க்கறான். ஆனா அவரை எங்கேயுமே காணோம். அங்க கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில ஆசிரமத்துல காட்டுறாங்க. அங்க அந்த பெரியவர் காலையிலே வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு. அவர் கூடயே ஒரு நாயும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நாய் எதுன்னு பாத்தீங்கன்னா டிஓஎஸ்பி அவர் செல்லமா வளர்த்த பக்ரோங்கிற நாய் காணாம போயிருச்சுன்னு தேடிட்டு இருப்பார் இல்லையா, அந்த நாய் தான் இது. இந்த பெரியவர் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது அங்க யாரும் பார்க்காத நேரம் பார்த்து அங்க இருந்த செவர் ஏறி குதிச்சு வெளியே ஓடி வந்துடுறாரு. அந்த நாயும் அவர் கூடயே பின்னாடியே ஓடி வருது. வெளியே வந்த அந்த நாயை இந்த பெரியவர் ரோட்டோரமா கெட்டி போட்டுட்டு ஒரு பாருக்கு சரக்கு அடிக்கிறதுக்காக போறாரு. அதே சமயம் அந்த சீரியல் கில்லர் அந்த பெரியவரோட போட்டோவை எடுத்துட்டு, இவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு, எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த பாருக்கு வரான். பார்த்தா அந்த பார்ல இந்த சீரியல் கில்லருக்கு ஆப்போசிட்ல அந்த பெரியவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த பெரியவரும் அங்க பயங்கரமா சரக்கு அடிக்கிறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கில்லரும் அந்த பெரியவர் கிட்ட போயிட்டு, நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்லி அந்த பெரியவரை கூட்டிட்டு போறான். அப்படி இந்த சீரியல் கில்லர் அந்த பெரியவரை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வச்சு அந்த பெரியவர் பயங்கரமா வாந்தி எடுக்கிறாரு. அதனால அந்த பெரியவரை அங்க உட்கார வச்சுட்டு கடையில போய் சோடா வாங்கிக்கிட்டு இருக்கான் இந்த சீரியல் கில்லர். அந்த கேப்ல இந்த பெரியவர் போதையில அங்கிருந்து ஓடி ஒரு பஸ்ல ஏறி போறாரு. நம்ம சீரியல் கில்லரும் சோடா வாங்கிட்டு திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த பெரியவரை காணோம். அந்த பெரியவர் பஸ்ல ஏறத பார்த்து இந்த கில்லரும் அந்த பஸ்ஸை பிடிச்சி அந்த பஸ்லயே ஏறி போறான். ஸோ இப்போ பஸ்ல நம்ம கில்லருக்கு அந்த பெரியவரை கொலை பண்ண முடியாது. அதனால இந்த பெரியவர் எங்க இறங்குறாரோ அங்க நாம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கம் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல 90வது காலகட்டத்தில் ஒருத்தரை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க இல்லையா, அதுல 3 பேர் இந்த கில்லருக்கு சஸ்பெக்டா இருந்திருக்காங்க. அந்த 3 பேர்ல 2 பேரை கொலை பண்ணிட்டாங்க. இன்னும் ஒருத்தங்க தான் உயிரோட இருக்காங்க. அந்த ஒருத்தர் யாருன்னா இப்போ நம்ம கில்லர் தேடி போய்கிட்டு இருக்க அந்த பெரியவர் தான். அப்போ அந்த கில்லருக்கு இன்னும் ஒரு ஆள் தான் இருக்கான். அந்த ஒரு ஆளையும் கொன்னுட்டோம்னா நம்ம கில்லருக்கு ரிவெஞ்ச் முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்த போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இப்போ பஸ்ஸை காட்டுறாங்க. பஸ்ஸில் ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கூட்டமும் குறையுது. இப்போ கடைசியாக பஸ்ஸில் டிரைவர், கண்டக்டர், அதுக்கப்புறமா இந்த பெரியவர், அவர் கூட இருக்கிற நம்ம சீரியல் கில்லர், அதுக்கப்புறமா இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்க நம்ம ஹீரோயின். மொத்தமாக 5 பேர் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பெரியவர் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணுவார் பார்த்தீங்களா. ஸோ அதனால அங்கே நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஃப்ரண்ட்டில் இருக்க நம்ம ஹீரோயினை இந்த பெரியவர் டச் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினும் ஏதோ தெரியாதனமாக பட்டிருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் திரும்ப வேணும்னே இந்த பெரியவர்
தப்பா டச் பண்ணுவாரு நம்ம ஹீரோயினை. இதனால கடுப்பான நம்ம ஹீரோயினும் அவங்க கையில அவங்களோட பாட்டி கொடுத்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க. அதை எடுத்து இந்த பெரியவரோட மூஞ்சிலேயே அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லைட்டா அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை அடிச்சிருந்தா அந்த பெரியவரோட கண் எரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் அது பண்ணாம பயங்கரமா நிறைய அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த பெரியவருக்கு ஆஸ்துமா பிரச்சனை உண்டு. அதனால மூச்சு திணறி அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஆக்சுவலா இந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா அவர் கையால தான் அந்த பெரியவர் செத்து போயிருக்கணும். ஆனா நம்ம ஹீரோயினோட கையில செத்து போயிட்டாரு. அதனால இந்த பெரியவரோட டெட் பாடியை எடுத்துட்டு போயாவது அதை கொடுமைப்படுத்தி அதோட வாயில வாழைப்பழத்தை வைக்கணும் அப்படிங்கிற தாட்ல தான் இந்த சீரியல் கில்லர் இருக்கான். அதனால இப்போ இந்த டெட் பாடியை எடுத்துட்டு போறத பத்தி கேட்கும் போது இவங்க சந்தேகப்படுவாங்க. ஸோ சந்தேகப்படாம இருக்கிறதுக்காக நான் இந்த டெட் பாடியை எடுத்துட்டு போறேன், அதுக்காக எனக்கு நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சீரியல் கில்லர் டிரைவர் கண்டக்டர் கிட்ட கேட்கறான். ஸோ இப்போ எல்லாரும் அவங்க கையில இருக்கிற காசை எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா 6000 சில்லற ரூபாய் தான் இருக்கு. அதை இந்த கில்லர் கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்க வச்சுட்டு இந்த டெட் பாடியை எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் சொல்லும்போது இந்த சீரியல் கில்லருக்கு டெட் பாடி கிடைச்சா போதும் இல்லையா. ஸோ அதனால அவனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கொடுங்க கிடைச்ச காசை வச்சுட்டு நான் பாடி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அந்த சீரியல் கில்லரோட அடுத்த டார்கெட் இந்த பெரியவருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த பெரியவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு டிஒஎஸ்பி அவரோட டீமோட அந்த ஆசிரமத்துக்கு விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அங்க அந்த பெரியவரோட ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அங்கங்க பெரியவரை காணோம். அதே சமயம் நம்ம ஹீரோயின் பஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள தேடி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த பஸ்ஸை நிறுத்துறதுக்கு சொல்றாரு. ஆனா டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்தாமலே போய்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம ஹீரோ பஸ்ஸை ஃபாலோ பண்ணி நேராக பஸ்ஸுக்கு குறுக்க அவரோட பைக்கை விட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்றாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பஸ்லேருந்து கீழே இறங்கிவான்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இறங்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ நேராக பஸ்ஸுக்குள்ளே ஏறி போகிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் பஸ்ஸில் இருந்த மற்ற 3 பேர் தான் ஏதோ நம்ம ஹீரோயினை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட சட்டையெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த சீரியல் கில்லரும் நம்ம ஹீரோ கிட்ட இதோ பாரு, இந்த பொண்ணு தான் ஸ்ப்ரே அடித்து இந்த பெரியவரை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அந்த நேரத்தில் அந்த பஸ் கண்டக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே இவர் பாத்துக்கிறதாட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சீரியல் கில்லரை பத்தி சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் நீங்க எதுக்காக இவ்வளோ பெரிய வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சீரியல் கில்லரும் இல்ல, இந்த பொண்ணு அழுதது என்னால தாங்க முடியல, அதனால தான் அதை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கண்டக்டரும் அவன் காசை வாங்கிட்டு தான்ப்பா இந்த வேலையை பார்க்குறான் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்னது 6000 ரூபாய்க்கு இந்த வேலையை பண்றேன்னு சொல்றானா, டேய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா, உண்மையை சொல்லு, நீ தானே சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இதை கேட்ட சீரியல் கில்லருக்கு என்னடா இது, இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷிவர் ஆகுது. ரொம்ப சைலண்ட் ஆயிடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் டேய் இதோ பாருங்கடா, நீ தானே சீரியல் கில்லர்னு சும்மா கேட்டதுக்கே இவன் இவ்வளோ பயந்துட்டான், இவனை நம்பி 6000 ரூபா கொடுத்து இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் இவன் தான் உண்மையான சீரியல் கில்லர்னே தெரியாம நம்ம ஹீரோ அவனை கலாய்ச்சிட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வெளியில ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கதை பாக்குறாரு. அந்த போஸ்டர்ல அன்னைக்குதான் ஒருத்தர் இறந்துருக்காரு. ஸோ அப்போ அன்னைக்குதான் அவரை அடக்கம் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த சவப்பட்டியை நாம திறந்து இந்த பெரியவரை அதுலயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஐடியாவை போடுறாரு. ஸோ அதனால அந்த போஸ்டர்ல ஒட்டப்பட்டிருந்தவரை புதைச்சிருக்க சர்ச்சுக்கு இந்த பஸ்ஸை விடுறாங்க. சர்ச் பக்கத்துல பஸ்ஸை நிறுத்திட்டு இவங்க செவரேறி குதிச்சு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அங்க 2 பேரு பேய் வேஷம் எல்லாம் போட்டு அவங்களோட வெட்டிங்க்கு போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. சரி ஓகே, இவங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் முடியட்டும், அவங்க முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லி இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்துட்டு இருந்த அந்த கப்பலும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதனால எல்லாரும் அன்னைக்கு அடக்கம் பண்ணியிருந்த அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட், இவங்க அந்த சவப்பட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள டொவினோ தோமஸோட பாடி இருக்கு. அவரு நிறைய மெடல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு, ஒலிம்பிக் போகிற கெட்டப்பில் வேற இருக்காரு. ஸோ இப்போ அவரோட டெட் பாடி கூட இந்த பெரியவரோட டெட் பாடியை உள்ளே வைக்கிறதுக்காக இறக்க பார்க்குறாங்க. அப்படி இறக்கும் போது இந்த பெரியவரை இவங்க ஒழுங்காக பிடிக்காதனால அவரோட சட்டை கிழிஞ்சிருது. அதை பார்த்து அந்த பஸ் கண்டக்டர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு, இந்த பெரியவரோட உடம்புல ஓம் வடிவத்தில் ஒரு டேட்டூ குத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் யூனிக்கான ஒரு டேட்டூ. அந்த டேட்டூவை பார்த்த நம்ம கண்டக்டரும் அந்த பெரியவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டு பயங்கரமாக கதறி ஆள ஆரம்பிக்கிறாரு.
என்னடான்னு பார்த்தா நம்ம கண்டக்டருக்கு அம்மா கிடையாது. எல்லாமே அவரோட அப்பா தான். ஒரு வாட்டி கோவிலுக்கு போனப்போ, அந்த கோவில்ல இருந்த சாமியார் இவரோட அப்பாக்கு இந்த யுனிக்கான டாட்டூவ போட்டு விட்டுருக்காரு. அந்த டாட்டூவ போட்டு விட்டுட்டு, இந்த வடிவம் கடவுள் எனக்கு கனவுல காட்டுன வடிவம். ஸோ, அதனால இதுக்கு முன்னாடி நான் இத யாருக்கும் டாட்டூ போட்டது கிடையாது. இனிமேலும் யாருக்கும் போட மாட்டேன். ஸோ, இது ஒரு யூனிக்கான டாட்டூ அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காரு. அந்த திருவிழால தான் பஸ் கண்டக்டர் அவரோட அப்பாவ மிஸ் பண்ணியிருக்காரு. இத்தன வருஷமா அவரோட அப்பாவ தேடிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா, அவரோட அப்பா கிடைக்கல. இப்போ கடைசியில அவரோட அப்பா பொணமா கிடைச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவோட கையில அந்த பெரியவரோட சட்டை மாட்டியிருக்கும் பார்த்தீங்களா? அந்த சட்டைக்குள்ள ஏதாச்சும் இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அதுல பீடி வச்சிருந்திருக்காரு. அந்த பீடிய எடுத்து நம்ம ஹீரோ பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா போதை ஏறுது. இந்த பெரியவர் அந்த பீடிக்குள்ள கஞ்சாவ சுருட்டி வச்சிருந்திருக்காரு. இப்ப இந்த கண்டக்டரும் என்னோட அப்பாவ இங்க புதைக்க வேண்டாம். எங்களோட வழக்கப்படி என்னோட அப்பாவ எரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அதனால பக்கத்துல எங்கேயாச்சும் இடம் இருக்கும். அங்க கொண்டு எரிக்கலாம்னு சொல்லி அந்த டெட் பாடிய தூக்கிட்டு இவங்க இப்ப கிளம்புறாங்க. ஸோ, அதனால பயங்கரமா கடுப்பான இந்த சீரியல் கில்லரும் அவர் கையில இருந்த நெறைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து, அவரு தான் சீரியல் கில்லர் அப்படிங்கிற உண்மையே அங்க சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து பஸ்ஸு போய்க்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ, நம்ம டிரைவர் வந்து சடன் பிரேக் அடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, ஸ்கூல் பசங்க கொஞ்சம் பேர் அவங்களோட ஸ்கூல் பஸ்ல டூர் போயிட்டு ரிட்டர்ன் அவங்களோட வீட்டுக்கு போய்க்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட வேன் வந்து பிரேக் டவுன் ஆயி நிக்குது. ஸோ, நைட் ஆனதுனால இந்த குட்டி பசங்கள பக்கத்துல இருக்க ஸ்டாப்ல ட்ராப் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ, அதனால இந்த பஸ் டிரைவரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப எல்லாருமே பஸ்ல ஏறிடுறாங்க. ஸோ, இப்போ பசங்க எல்லாருமே பஸ்ல இருக்கிறதுனால இந்த கில்லரால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாப்ல எல்லா குழந்தைங்களையுமே இறக்கி விடுறாங்க. அங்க அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த குட்டி பசங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ எல்லாருமே அந்த பஸ்ல இருந்து போனதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த சீரியல் கில்லர் பஸ்ல இருக்க எல்லாரையுமே கொலை பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரத்துல அந்த பஸ்ஸோட டிரைவர் திடீர்னு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிடுறாரு. அந்த நேரத்துல அங்க அந்த டைகருங்கிற இன்ஸ்பெக்டர் வராரு. அவரும் அங்க வந்து இந்த பெரியவரோட போட்டோவை காட்டி இவர் மிஸ்ஸிங், இவரை எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு இந்த டிரைவரும் கண்டக்டரும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல பஸ்ஸுக்குள்ள நம்ம ஹீரோ பயங்கர போதையில இருக்கார் இல்லையா? அவரு சிரிச்சுக்கிட்டே தலையை வெளிய போட்டு நம்ம போலீஸை எட்டி பாக்குறாரு. இந்த போலீஸும் ஐயையோ நீ இங்கேயா இருக்க, நீ இன்னும் ஃபாரினுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும் போது நம்ம ஹீரோவும் என்ன சார் ஃபாரினுக்கு பஸ்லயா போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸையே பயங்கரமா கலாய்க்கிறாரு. ஐயோ இவன் கிட்ட பேசினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்போ இந்த போலீஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் வெளியில வந்து அந்த கில்லர் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டிரைவர் கண்டக்டரும் அவன் போனா என்னம்மா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவன் உங்களோட அப்பாவோட டெட் பாடியே தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அவரோட ஃபேஸ் வாஷ் பண்றாரு. இப்பதான் அவர் போதையில இருந்து தெளிவுக்கே வராரு. அதே சமயம் அந்த பக்கம் இப்ப ஸ்கூல் பசங்களை பஸ்ல இருந்து இறக்கி அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அனுப்பி விட்டுருப்பாங்க இல்லையா? அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்டேயும் போலீஸ்காரங்க போய் அந்த பெரியவரோட போட்டோவை காட்டி இவங்களை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த குட்டி ஸ்கூல் பையன் இந்த பெரியவரை பஸ்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா அவர் கூட வேற யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மஞ்சள் கலர் முடியோட ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்றான். அந்த டைகருங்கிற இன்ஸ்பெக்டரும் மஞ்சள் கலர் முடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட போட்டோவை அந்த குட்டி பையன் கிட்ட காட்டும் போது அந்த குட்டி பையனும் இவர் தான் அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதனால நம்ம ஹீரோ தான் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த டைகர் அண்ட் டீம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோக்கு இவ்வளோ நாட்களாக கால் பண்ணாதவர் இப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு சமைச்சு வச்சிருக்கேன், சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னடா இது இவ்வளோ நாள் கால் பண்ணாதவர் திடீர்னு கால் பண்ணி கூப்பிடுறாருன்னு சொல்லி பயங்கர ஷாக்ல இருக்காரு. இருந்தாலும் வரேன்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தேடி போலீஸ்காரங்க அங்கே போயிருக்காங்க. ஆக்சுவலாக சீரியல் கில்லரை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கப்படும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதனால நம்ம ஹீரோ தான் இப்போ சீரியல் கில்லர்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நம்ம ஹீரோவை பிடிச்சி கொடுத்தா தனக்கு 10 லட்சம் ரூபாய் காசு கிடைக்கும்னு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோவோட அப்பா தான் நம்ம ஹீரோவை பிடிச்சி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு அவரோட அப்பா கால் பண்ணி பேசி முடிஞ்சு வச்சதும் நம்ம ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இதோ பாருடா உன்னை தேடி நிறைய போலீஸ்காரங்க உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க, உன்னை வேற சீரியல் கில்லர் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க, ஏதோ பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்கு, என்னோட நம்பரை டிலீட் பண்ணிடுடா, எனக்கு கான்டாக்டே பண்ணாதடா அப்படின்னு சொல்லியிருக்கான்.
இதை எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஹீரோவும் எப்படியும் போலீஸ்காரங்க என்னை தேடி வந்து என்னை பிடிச்சிருவாங்க, அதனால நீங்க இங்கேருந்து தப்பி போய் அந்த பெரியவரை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வேற வழி இல்லாம டிரைவர், கண்டக்டர், நம்ம ஹீரோயின் அவங்க 3 பேரும் பஸ்ஸை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவும் போலீஸ் வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணட்டும்னு சொல்லி ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல அந்த பக்ரு நாய் இருந்து இல்லையா, அது ஓடி வருது. அதே சமயம் அங்க இந்த பக்ரு நாயை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படும் சொல்லி போஸ்டர் ஒட்டி இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அந்த போஸ்டரை டிஒஎஸ்பி தான் ஒட்டியிருப்பாரு. அதில் அந்த டிஒஎஸ்பி அவரோட நம்பரை கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோவும் இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுத்தா நமக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் அவருக்கு கால் பண்ணி உங்களோட பக்ரு நாய் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் எல்லாம் அனுப்பி விடுறாரு. அந்த டிஒஎஸ்பியும் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி பேய் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்களே ஒரு கப்பிள், அவங்க இப்போ நம்ம ஹீரோ இருக்க இடத்துல வராங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக. அவங்க ட்ரோன் எல்லாம் வச்சு தான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அங்கே வந்து அந்த ட்ரோனை அப்படி திருப்புங்க இப்படி திருப்புங்கன்னு சொல்லி அந்த ட்ரோனை திருப்பி சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சீரியல் கில்லர் இந்த பெரியவரை அங்கே கூட்டிகிட்டு போகிறது தெரியுது. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் அதை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட கால் பண்ணி அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் இங்கே கப்பிள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை பிடிச்சி கொடுத்தா 10 லட்ச ரூபாய் கிடைக்குங்கிற ஃபார்வேர்ட் மெசேஜை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி அவர் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த காரோட ஜன்னல் வழியாக தலையை வெளியே விட்டு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கர சத்தத்தில் கத்துறாரு. அதை பார்த்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் அந்த காரை சேஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க நம்ம ஹீரோவை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க அங்கே வந்து நாங்கள் தான் ஹீரோவை பிடிச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 டீமும் நம்ம ஹீரோவை பிடிச்சி கொடுக்கறதுக்காக மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த டிஒஎஸ்பி கிட்ட இந்த பக்ருக்காக லொக்கேஷனை அனுப்பி கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த லொக்கேஷனுக்கு டிஒஎஸ்பி வந்துடுறாரு. அப்போ டிஒஎஸ்பியும் ஹே சீரியல் கில்லர் நீ இங்கே தான் இருக்கியா, டிஒஎஸ்பி அஜய் ராமச்சந்திரன் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே நாம கால் பண்ணது டிஒஎஸ்பிக்குங்கிற தகவலே தெரிய வருது. நம்ம டிஒஎஸ்பியும் ஹீரோவை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ டிஒஎஸ்பியோட நாய் பக்ரு இருக்கு இல்லையா, அதுக்கு மண்டையிலேயே சுத்தியில வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அந்த கில்லர் போன இடம் தெரியும் பார்த்தீங்களா, அதனால நம்ம எதுக்கு போலீஸ் கிட்ட மாட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நாயை பயன்படுத்தி டிஒஎஸ்பியை மிரட்டி அங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ கில்லரை தேடி போகிறாரு. நம்ம ஹீரோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய குப்பை கிடங்கு இருக்கிறத பார்க்குறாரு. கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த கில்லர் அங்கே தான் இருக்கான். அந்த பெரியவர் டெட் பாடியாக இருக்காரு. இருந்தாலும் இந்த சீரியல் கில்லர் அந்த டெட் பாடியை கூட விடாமல் ஒரு கண்ணாடியை வச்சு அந்த டெட் பாடியோட மூஞ்சியெல்லாம் கீறிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கடைசியாக அந்த பெரியவரோட வாயிலேயே வாழைப்பழத்தை வைக்கிறதுக்காக இந்த சீரியல் கில்லர் போவான். அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு பயங்கரமாக அந்த கில்லர் கிட்ட சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோ அவரை அடிக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் ஒரு அடி கூட அந்த சீரியல் கில்லர் மேலே விழாது. ஆனால் அந்த சீரியல் கில்லர் நம்ம ஹீரோவை பயங்கரமாக அடித்து ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவால் எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு பண்ணுவார். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தகவலை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயினும் அந்த பஸ்ஸோட அங்கே வராங்க. ஆனால் இந்த கில்லர் அந்த டிரைவர், கண்டக்டர் கூட எல்லாம் பயங்கரமாக சண்டை போடுறான். இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்திருக்காரு இல்லையா, ஸோ அதனால நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் நம்ம ஹீரோ மேலே லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோயினும் இருடா நான் வந்து உன்னை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக வந்து அந்த கில்லர் முன்னாடி பாக்ஸிங் போஸில் நிற்கிறாங்க. இப்போ இந்த சீரியல் கில்லருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. இதில் நம்ம ஹீரோயினோட கையிலெல்லாம் பயங்கரமாக அடிப்படுது. அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கையில் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை எடுத்து அந்த சீரியல் கில்லரோட மூஞ்சி ஃபுல்லாகவே பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அந்த சீரியல் கில்லரை பயங்கரமாக எட்டி உதைக்கிறாரு. அவ்வளோதான், சீரியல் கில்லர் அங்கே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் கண்டக்டர் கிட்ட போயிட்டு இவரோட டெட் பாடியை கொண்டு நாம இனிமே சுத்த வேண்டாம், இந்த இடத்துலயே நாம அவருக்கான இறுதி சடங்கை பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லும் போது கண்டக்டரும் ஓகே சொல்றாரு. ஸோ அதனால அந்த குப்பை கடங்களையே அந்த பெரியவரை எரிக்கிறாங்க.
அதுக்கப்புறமா அந்த பெரியவருக்கு இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அந்த கில்லர அங்கேயே கட்டி போட்டுட்டு, இவங்க 4 பேரும் அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த சீரியல் கில்லர் அவனுக்கு கட்டியிருந்த கயிறெல்லாம் அவுத்து போட்டுட்டு, அங்கேருந்து தப்பிச்சு வந்து, அந்த டெட் பாடி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் அந்த டெட் பாடியோட வாயில வாழைப்பழத்த வச்சே தீருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, எரிஞ்சிட்டு இருக்க அந்த டெட் பாடிய எடுக்க ட்ரை பண்றான். அப்படி பாதி தீயில எரிஞ்ச அந்த டெட் பாடிய இந்த கில்லர் எடுத்துட்டு வரான். அந்த கில்லர இப்போ அங்க இருந்த எல்லாருமே பார்த்துடுறாங்க. எல்லாருமேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவர், கண்டக்டர், நம்ம ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தான் சீரியல் கில்லர்ன்னு சொல்லி அவர புடிக்கிறதுக்காக தேடி வந்த அந்த ஊர் மக்கள், அதுக்கப்புறமா பக்ருவ தேடி வந்த டிஒய்எஸ்பி, இன்ஸ்பெக்டர், இப்படி எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்ப இந்த சீரியல் கில்லர் எரிஞ்சு போன அந்த டெட் பாடிய எடுத்துட்டு வரத பார்க்குறாங்க. ஸோ அதனால எல்லார் முன்னாடியும் உண்மையான சீரியல் கில்லர் இப்ப மாட்டிடுறான். ஸோ அதனால போலீஸ்காரங்க அந்த சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா அதுக்கப்புறமா இப்போ அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சதுக்காக நம்ம ஹீரோவை நியூஸ் சேனல்ல எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டிரைவரும் கண்டக்டரும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு போவாங்க. அந்த கோவில்ல பார்த்தா இன்னொருத்தர் நம்ம கண்டக்டரோட ஆப்பா ஒரு யூனிக் டேட்டூ போட்டிருப்பார் இல்லையா, அதே மாதிரியான டேட்டூ அவரோட நெஞ்சிலையும் இருக்கிறதா பார்க்குறாங்க. இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவருக்கு ஒரு சாமியார் தானே டேட்டூ போட்டதா சொல்லியிருப்பாங்க. அந்த சாமியார் நம்ம கண்டக்டரோட அப்பா அந்த பெரியவர்கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான், அதாவது இது ஒரு யூனிக் டேட்டூ, கடவுள் கனவுல எனக்கு கொடுத்த வடிவம் இது, அதனால இதை நான் இதுக்கு முன்னாடி யாருக்கும் போட்டதும் இல்லை, இதுக்கப்புறம் யாருக்கும் போட போகிறதும் இல்லைன்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.